ரீசெண்டா நான் வாட்ச் பண்ண ஒரு ஹாலிவுட் படம் போன மாசம் தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆகி இப்போ வந்து ஓடிடில ஸ்ட்ரீம் ஆயிருக்கிற படம் தான் மார்ஷல் கேம்பேக் 2. ஸோ இது பற்றின ரிவ்யூ தான் நாம் இந்த இதில் பார்க்க போகிறோம். ஸோ படத்துடைய கதை என்னன்னா, படத்தில் ஒரு பயங்கரமான பவர்ஃபுல்லான ஒரு வில்லன் இருக்கான். ஸோ அதுக்கு ஆப்போசிட்டாகவே நல்ல எண்ணம் உள்ள ஒரு தேவர்கள் இருக்காங்க. ஸோ அரக்கனுக்கும் தேவர்களுக்கும் சண்டை. ஸோ இதில் வந்து அரக்கனுக்கு வந்து இன்னும் வலுயேற்றணும்னா ஒரு ஸ்டோன் ஒன்று கிடைக்கணும். அந்த ஸ்டோனை கிடைக்க கூடாதுன்னு இவங்க நினைச்சு அவங்க போராடுறாங்க, ஃபைட் பண்றாங்க. ஆனா குறிப்பிட்ட கட்டத்துல அவங்க தோத்துக்கிட்டே இருக்காங்க தேவர்கள். இவனுடைய வில்லனுடைய பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டு இருக்கு. திடீர்னு பூமிக்குள்ள இருக்கிற நம்ம ஹீரோ, ஸோ அவருடைய 10வது கேம் பிளே இருக்கு. ஸோ 9 வாட்டி தோத்துட்டாங்க. ஸோ 10வது ஜெயிக்கணும். இதுல புதுவிதமான ஒரு ட்ரிக் இருக்கு. ஆள் நம்மளுக்கு வேணும்னு தேவர்கள்லாம் நம்ம ஹீரோவை செலக்ட் பண்றாங்க. நம்ம ஹீரோ பூமியிலேருந்து அவங்க இருக்கிற இடத்துக்கு போயிட்டு, ஸோ பூமி இதுல வந்து வின்னானா பூமியை விட்டுருவான். சப்போஸ் தோத்தா பூமியும் அவனுக்கு அடிமையாயிருது. ஸோ இதனால என்ன பண்றது, எப்படியாவது அவனை அழிக்கணும், எப்படியாவது இது முயற்சிக்கணும். நம்ம ஹீரோ அது காலத்துல இறங்க கடைசியில் என்னதான் ஆச்சுன்றதான் படத்தோட மீதி கதை. ஸோ ஸ்டோரியா பார்க்கும்போது சின்னசா இருந்தாலும் ஸ்கிரீன் பிளே சூப்பரா இருக்கு. படம் ஸ்டார்டிங் வந்து லாஸ்ட் எண்டிங் ஃப்ரேம் வரைக்கும் ஃபைட் தான். நீங்க ஒரு ஆக்ஷன் படம் பார்ப்பீங்க, அதுவும் ஒரு டிஃப்ரெண்டான ஃபேண்டஸ்டிக் ஒரு மூட்ல இப்போ ஒரு படமா பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கான ஒரு திரைப்படம் தான். நல்ல ஒரு மூவி. மிஸ் பண்ணாம இந்த படத்தை வாட்ச் பண்ணுங்க. ஸோ இதே மாதிரியான மூவி ரிலேட்டட் வீடியோஸ் வேணும், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.